Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 8th standard annual examination maths model question paper பார்க்கலாம். இது 2025ல நடந்த question paper தான். ஸோ மாடல் question paper ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம். ஓவரால் 100 மார்க்ஸ். ஸோ பிஃபோர் தட் நான் வந்து இன்னொரு 3 டிஸ்ட்ரிக்ட் question paper நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சேர்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 100 மார்க்ஸில் 14 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ஸ் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட், ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட். ஓகேங்களா? ஸோ 14 அவுட் ஆஃப் 14 நம்ம வந்து டார்கெட்டாக இருக்கணும். அது முடித்த பிறகு 1 மார்க் எல்லா சாப்டர்லையும் முடிச்சிட்டிங்களா, அதுக்கு அடுத்தது கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி அதை முடிச்சிருங்க. ஓகேங்களா? கிராஃபும் ஜாமெட்ரி 1 மார்க் முடித்த பிறகு கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. ஸோ 1 மார்க் 14 மார்க்ஸ். அடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸு 2 மார்க் கொஷின்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாப்டர்லேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும், ஒரு 2 மார்க் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மாடல் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எந்த கொஷின்ஸ் தெரியுது, எந்த சாப்டரில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஆன்சர் எனி 2 மார்க்ஸ் முடித்த பிறகு 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு 1 மார்க் முடிச்சு கிராஃபு ஜாமெட்ரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் எடுங்க. இந்த மாடல் கொஷின் பேப்பரில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓரல் டெஸ்ட்டு. பட் இப்போ எனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் மேம் டைம் இல்லை அப்படின்றவங்க ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் கொஷின் வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுமா அப்படின்றத ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தெரியலையா, அது என்ன சாப்டர் என்ன எக்ஸசைஸோ அந்த சம்ஸ் எல்லாம் தரோவாக பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களால் டெஸ்ட் எழுத முடியலனாலும் இந்த கொஷின் பேப்பர் நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்மளால் எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தெரியாத சம்ஸும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி தரோ பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி மட்டும் கண்டிப்பாக நம்ம 1 மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது. எப்படி 1 மார்க்ஸ்க்கு நீங்கள் தரோவாக வந்து பார்த்தீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. 5 மார்க்ஸ் முடித்த பிறகு பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஷின்ஸு. இது வந்து நமக்கு ஜாமெட்ரியும் கிராஃபும் கேட்டிருக்காங்க. குவாட்ரிலேட்ரல், நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள், இது ரெண்டுமே இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி நல்லா தரோவாக முடிச்சுக்கோங்க. ஏன்னா 8 மார்க்ஸ் 2 கொஷின்ஸ்னால் கிராஃப் ஒரு 8 மார்க், ஜாமெட்ரி ஒரு 8 மார்க், 16 மார்க். 16 + 14 1 மார்க்கு 30 மார்க்ஸ். 100ல் 30 மார்க்ஸும் 1 மார்க்கு கிராஃபு ஜாமெட்ரி நான் இது வரைக்கும் தரோம் அப்படின்னா 30 மார்க்ஸ் உங்களால் இது வரைக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு 5 மார்க்ஸை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் வைஸ் அடுத்து நம்ம வந்து சாப்டர் வைஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எக்ஸாம்பிள்ஸு, எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் சம்ஸும் நம்ம எழுதிடலாம். சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.